அனைவருக்கும் வணக்கம். Question number 57. Which of the following sentences uses both a main verb and an auxiliary verb? கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ் மெயின் வெர்பு ஆக்சிலரி வெர்பு ரெண்டையும் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கு வேர்ப் அப்படின்னே ஒரு டாபிக் நம்மகிட்ட இருக்கு, சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தேன். வேர்ப்ஸ், மெயின் வெர்பு, ஆக்சிலரி வெர்பு, இர்ரெகுலர் வெர்பு, ரெகுலர் வெர்பு எல்லாமே கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் வெர்புனா என்ன? Verb is a word that expresses an action, occurrence or state of being. இதுதான் verb. இதெல்லாம் வெளிப்படுத்துறது தான் verb. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் verb அப்படின்னா ரன், ஈட், ஜம்ப் இதெல்லாமே ஆக்ஷன் verb. இதெல்லாம் ஒரு செயல்கள். ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னா என்னன்னா இஸ், ஆம், ஆர். அது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, இந்த மாதிரி அதை மட்டும் சொல்றது பேரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெர்ப்னு அர்த்தம். அதே சமயம் மெயின் verb அப்படின்னா என்ன அப்படின்னா the main verb is called a lexical verb express the primary action or state of being in a sentence. It can stand alone, be used with auxiliary verbs. Okay, right. main verbங்கிறது என்ன அப்படின்னா I eat pizza. eat அப்படிங்கிறது என்ன? அது ஒரு ரூட் verb. மெயின் verb ரூட் verbனு சொல்லலாம். ஓகேவா? ஈட்டுங்கிறது சாப்பிடுறது, டைரக்டா செயலை குடிக்கிறது. எப்படி ஒரு ஆக்ஷன் verb மாதிரி ஈட்டுங்கிறது சாப்பிடுறது. அதனால ஈட் இஸ் த மெயின் verb. ஓகேவா? அதே சமயம் அது ஸ்டேட் ஆஃப் பீயிங்கையும் குறிக்கும். ஐ ஈட் பீஸா, ஐ ஏட் பீஸான்னு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு போயிடும் இல்லையா? அது டென்ஸையும் உள்ளடக்கி ரூட் verb செயலையும் உள்ளடக்கி இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ஈட் பீஸா அப்படிங்கிறது மெயின் verb. ஓகேவா? சி சிங்ஸ் வெல். சிங்ஸ் இஸ் த மெயின் verb. பாடுறதுங்கிறது மெயின் verb. இட் கேன் ஸ்டாண்ட் அலோன். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாண்ட் அலோன் ஆர் பி யூஸ்டு வித் ஆக்சிலரி verbs. அல்லது ஆக்சிலரி வெர்பையும் சேர்ந்தும் உள்ளடக்கி வரலாம். மெயின் verb வந்து மெயின் verb பக்கத்துல ஆக்சிலரி வெர்பையும் சேர்த்து உள்ளடக்கி வரலாம், இல்ல மெயின் verb மட்டும் வரலாம். இந்த ஸ்ட்ரக்சரை தான் அங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். she dances beautiful, they are singing, she reads fast, students eat dinner together. இப்பதான் நான் சொன்னேன் என்னன்னா ஆக்சிலரி வெர்ப்னா என்ன. இங்க பார்த்தோம், இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஆக்சிலரி வெர்ப்னா என்ன? ஆர் யூஸ்ட் இன் காம்பினேஷன் வித் த மெயின் வெர்ப் டு ஃபார்ம் டென்சன்ஸ், கொஸ்டின், நெகட்டிவ், பாசிவ் ஃபார்ம்ஸ். இதெல்லாம் ஓகே இருக்கட்டும். என்ன ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ல ஹேவ், ஹேஸ், டூ ஃபார்ம் வெர்ப்ல டூ, டஸ், டிட். இதுதான் ஆக்சிலரி வெர்பே. ஓகேவா? அப்ப இங்க ஆக்சிலரி வெர்ப் இருக்க ஒரே இடம் எது? ஃபர்ஸ்ட் ஆர் மட்டும்தான். அப்ப கண்ணை மூடிட்டு பி தான் ஆப்ஷன். நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? ஆன்சரை கொடுத்துருக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு தேவையான நாலேஜ் என்னன்னா ஆக்சிலரி வெர்ப்னா என்ன, மெயின் வெர்ப்னா என்ன, இந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தான் ஆக்சிலரி வெர்ப், இதெல்லாம் தான் மெயின் வெர்ப்னு தெரிஞ்சிருந்தா போதும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். என்னோட மெட்டீரியல்ல தெளிவா கொடுத்துருக்கேன். ஆக்சிலரி வெர்ப்னா என்ன, மெயின் வெர்ப்னா என்ன. போன கொஸ்டின் டெஃபினேஷன்ல இருந்து கேட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி இங்கெல்லாம் டெஃபினேஷன்ல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. மெயின் வெர்ப்ங்கிறது பிரைமரி ஆக்ஷனை கொடுக்கலாம், அல்லது ஸ்டேட் ஆஃப் பீயிங்க உள்ளடக்கியும் கொடுக்கலாம். அது தனியாகவும் வரலாம், இல்ல ஆக்சிலரி வெர்போடையும் சேர்ந்து வரலாம். அப்ப இந்த மாதிரி சென்ஸ்லாம் கொடுத்தா டெஃபினேஷனை படிச்சிருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் அந்த அளவுக்கு டஃபா அந்த கொஸ்டின் கேட்கல, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. மெயின் வெர்பும் ஆக்சிலரி வெர்பும் சேர்ந்து வர்ற சென்டென்ஸ் இது. ஆக்சிலரி வெர்புங்கிறது 6. ஓகேவா? அப்ப ஆக்சுவலி வர்ற ஒரே இது மட்டும் தான் பி ஆப்ஷன். சிங்கிங்கிறது மெயின் வெர்பு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளா ஆன்சரை என்ன செஞ்சிருக்கலாம்? டிக் அடிச்சிருக்கலாம். ஓகேவா? ரொம்ப தெளிவா ஒவ்வொரு மெட்டீரியலுமே பார்த்து ரெடி பண்ணது. எந்த இடத்துலயும் வேஸ்டா போகணும்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொன்றும் எத்தனை டைப்ஸ் இருக்கு, என்னென்னலாம் இருக்கு, எல்லாமே கொடுத்தேன். அதுல பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்னா என்ன, எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஒவ்வொன்றையும் கண்டிப்பா நீங்க வாசிக்கணும். வெர்புங்கிறதுக்குள்ள ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, அதுவும் வந்துடுதுல வெர்புல. அப்படிங்கும் போது அதையும் விட முடியாதுல்ல. அதுல இருந்து கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு அதையும் சேர்த்து கொடுத்துருந்தேன். ஓகே, இந்த மெட்டீரியலையும் இந்த வீடியோ கீழே லிங்க்ல டிரைவ்ல போட்டு லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ இந்த கேள்வியும் ரொம்ப ஈஸியான கேள்வி. நான் கொடுத்த மெட்டீரியலை படிச்சிருந்தா ஆன்சர் ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படியே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என் மெட்டீரியலை வச்சு நான் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.